ஓகே. 2வது கிளாஸோட டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுக்குலத்தின் எதிர்காலம் சொல்லி. ஓகே. ஓகே. ஸோ போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி பைபிள் மட்டும்தான் வந்து ஒரே புத்தகம், ஒரே தேவனால் கொடுக்கப்பட்ட புத்தகம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவம் மட்டும்தான் வந்து மெய்யான தேவனுடைய வழி சொல்லி பார்க்குறோம். ஓகே. தேவனுடைய மதம் சொல்லி பார்க்குறோம், இல்லைன்னா தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு வழி சொல்லி பார்க்குறோம். ஓகே. கிறிஸ்தவம் மட்டும்தான். ஸோ இது பக்கத்துல வந்து கொஞ்சம் கூட எதுவுமே வந்து மேட்ச் கூட வரவே முடியாது. ஓகே. நிச்சயம் எல்லா மதங்களுமே வந்து மனுஷனால் உண்டாக்கப்பட்டது சொல்லி பார்க்கணும். ஓகே. கிறிஸ்தவம் மட்டும்தான் வந்து தேவனால் உண்டாக்கப்பட்டது சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ கிறிஸ்தவம் சொல்லலாம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்த யூத மதம். ஓகே. யூதம், அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்தவம் சொல்லி பார்க்கணும். ஸோ இது மட்டும்தான் வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மதம் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம்னா, மனுக்குலத்தோட எதிர்காலம் வந்து எப்படிப்பட்டது. இப்போ எதிர்காலத்தை பத்தி பார்க்கும்போது நம்ம வந்து தேவன் ராஜ்யத்தை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம், எப்படிப்பட்ட எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி. இப்ப என்னதுன்னா, அப்ப அவ்வளவு சூப்பரான ஒரு இருந்ததுன்னா, எப்படி வந்து இந்த ப்ராப்ளம், இப்ப இருக்கிற கஷ்டங்கள், எப்படி சாத்தான் வந்து இந்த ஆளுகைக்கு வந்தான், எவ்வாறு அவன் இந்த உலகத்தினுடைய அதிபதி ஆனா சொல்லி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. ஸோ இப்ப எக்ஸாம்பிள், உங்க வீட்டுல டேப்ல தண்ணி வரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டேங்க் செக் பண்ணுவேன், தண்ணி இருக்கா. சோர்ஸ். அப்ப என்னதுன்னா, அது ப்ராப்ளத்துக்கான சோர்ஸ் எங்க இருக்கு? டேங்க்ல தண்ணி இருக்கா சொல்லி பார்ப்பீங்க. டேங்க்ல தண்ணி இல்லைன்னா மோட்டர் போடுவீங்க. ஸோ அப்போ மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி வரலன்னா அப்போ நீங்க டைரக்டா எங்க போவீங்க? கிணத்துல இருக்கா, இல்ல மோட்டர் கரெக்டா ஓடுதா, தண்ணி இல்ல கிணத்துல தண்ணி இருக்கா, இல்ல போர்ல தண்ணி இருக்கா சொல்லி பார்ப்பீங்க. ஓகே. அப்போ வந்து அதோடைய ப்ராப்ளத்தோட ரூட் காஸ். ஓகே, அதுதான் பார்ப்போம். இப்ப எக்ஸாம்பிள் இன்னொன்னு கூட சொல்லணும்னா, இப்போ ஏதாவது நம்ம பைக்ல ப்ராப்ளம் ஆச்சுன்னா வந்து இந்த பைக்கை வந்து சரி பண்றதுக்கு மெக்கானிக் கொடுப்போம். மெக்கானிக் என்ன பண்ணுவாரு, சும்மா மேலோட்டமா செஞ்சாருன்னா திருப்பி அந்த ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளத்தோட காரணம் என்ன சொல்லி கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணும்போதுதான் அடுத்து அந்த ப்ராப்ளம் வந்து வராது சொல்லி. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, மனுக்குலத்துக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எங்க பார்த்தாலும் யாரும் நீங்க ரோட்ல போறவங்க கேட்டாலும் வந்து தீமைதான் இருக்கு, அநீதிகள் தான் அதிகமா இருக்கு, ரொம்ப பயங்கரமா மோசமா போயிட்டு இருக்கு உலகம் சொல்லி நம்ம சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது வந்து அப்போ அதுக்கான காரணம் என்னது? மற்ற மதத்துல வந்து அதுக்கான காரணம் போட்டிருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா எதுவுமே போடல. எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரிதான் நடக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய பொதுமையை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இறக்குறோம், அப்படியே நம்ம வந்து கடவுளோட ஐக்கியம் இப்படி இதுதான் அவங்க பொதுமையா இருக்கும். முஸ்லிம்ஸோட பொதுமையா இருக்கும், கிறிஸ்தவர்களுடைய பொதுமையும் அதே மாதிரிதான் ஆட்சி செய்யும். ஆனா அப்படி கிடையாது. ஆனா பிரேக் ஆகுது, கிளியரா இல்ல. நோ டைம் ரிப்பீட் பண்ணுங்க. சோ பொதுவா வந்து எக்கோ அடிக்குது எனக்கு. இப்ப எக்கோ அடிச்சது. நான் மியூட் பண்ணிக்கிறேன், கேட்கும்போது ஆன் பண்ணிக்கிறேன். சரிப்பா. ஓகே. சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இந்த மற்ற மதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்குது, ஓகே, உலகத்துல வந்து இவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், ஓகே, இவ்வளவு பாடுகள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்றது எந்த மதமே வந்து சொல்லல. ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியமா இருக்கட்டும், இல்ல ஹிந்து மதமா இருக்கட்டும், இல்ல மற்ற மதங்களா இருக்கட்டும், எதுவுமே சொல்லல சொல்லுவோம். ஓகே. என்னதுன்னா இந்த வாழ்க்கையே இப்படிதான் சொல்லி சொல்றதா இருக்கு. ஓகேவா? பிறப்பு இருந்தா இறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு.
ஆனா பைபிள் பாத்தீங்கன்னா அப்படி சொல்லவே இல்லை. வேதாகம். ஓகே. பைபிள் என்னதுன்னா, வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அதுக்கான ரூட் காஸ், ஓகே, அடித்தளம் எதனால வந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சு சொல்றதுக்கான காரணத்தை வந்து தெளிவா சொல்லுது செய்யணும். அப்ப அது எங்க பார்க்கலாம்னா வந்து நம்ம ஆதியாகமத்துக்கு போலாம். ஓகே. ஆதியாகமம் நம்ம படைப்பிலத்தே பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து. இப்போ நம்ம இங்க படிக்கும்போது ஆதியிலே தேவன், கேக்குதுல? கேக்குதுண்ணே, கிளியர் கிளியர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் சொல்லும்போது தேவன் வந்து ஸ்டார்டிங்லயே வந்து படைச்சிட்டார், எல்லாத்தையுமே உருவாக்கிட்டார். ஓகேவா? கிரியேட்டட், இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை பாத்தீங்கன்னா கிரியேட்டட். ஓகே. இது நம்ம கிரேக்கத்துல எபிரேயத்துல பார்த்தோம்னா பாரா. ஓகே. பாரா சொல்றதுதான் இதோட பேரு. ஓகேவா? சோ அப்புறம் என்னதுன்னா, தேவன் படைச்சது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டட். ஓகே. இப்ப மனுஷனை தேவன் படைச்சாரா, உண்டாக்குனாரா? ஆமா, அவருடைய கையில உண்டாக்காரு. அதே மாதிரி காட் கிரியேட்டட் த கிரேட் சி மான்ஸ்டர்ஸ், பயங்கரமான கடல் ஜீவராசிகளை தேவன் படைத்தார் சொல்லி. ஓகே. அப்ப இந்த பாரா சொல்ற அந்த வார்த்தை எங்கெல்லாம் வருது பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஓகே ஓகே. ஓகே. அப்போ தேவன் எங்கெல்லாம் படைக்கிறாரோ அப்ப இந்த வார்த்தை வருது, பாரா சொல்ற வார்த்தை. நான் வச்சுக்கணும், எழுதிக்கோங்க வேணா. ஓகே. சோ பாரா சொல்ற வார்த்தை நம்ம பார்க்கணும். இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இங்க தேவன் கிரியேட் பண்ணாரு. அப்போ இங்க வந்து என்னது, லெட் தேர் பி லைட், லெட் த வாட்டர், ஓகே, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஓகே. ஜலத்தையும் நிலத்தையும் வந்து பிரிக்க கடவுது. ஓகே சொல்றாரு. அதெல்லாம் ஒரு இடத்துல. அப்புறம் மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுது சொல்லி இங்க சொல்றாரு. இதெல்லாம் கிரியேஷனா இதெல்லாம் பாராவா இல்லைன்னா வேறையா சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜெனிசஸ் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது என்னதுன்னா, ஐயா ஐயா ஐயானா என்னது, கம் டு பாஸ், ஹேப்பன், எக்ஸிஸ்ட், பிகேம். ஓகே. அது வந்துச்சு சொல்லி. அப்ப பாராக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இதுனா என்னதுன்னா கிரியேட், உருவாக்குறது. இது வந்து கம் டு பாஸ், அது வந்து செயல்பட்டது, அது வந்து நடந்தது ஆனது சொல்லி சொல்றது. ஓகேவா? எக்ஸிஸ்ட், happened, occurred, come. அது பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துருக்கு அந்த வார்த்தை. சொல்லிட்டேன். சோ அப்ப இதுக்கு எதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, தேவன் படைச்சது வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலே படைச்சிட்டாரு, எல்லாத்தையுமே வானத்தையும் பூமியும் படைத்தார் சொல்லி பாக்குறோம். ஆனா இதெல்லாம் என்னதுன்னா அதை ஒழுங்குபடுத்துற காரியங்கள். இப்போ இதை இங்க சேருங்க, அதை அங்க வைங்க. அப்ப என்ன பண்றாங்க, வேலையாட்கள் வந்து என்ன பண்றாங்க, அதை எடுத்து வைக்கிறாங்க. ஓகே. அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா அதை கேதர் பண்றாரு, ஒழுங்குபடுத்துறாரு.
ஓகேவா? ஓகே. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா வெளிச்சத்தை வந்து என்ன பண்றாரு, புதுசா படைக்கிறார். எப்பவுமே இருக்கிற வெளிச்சத்தை வந்து அதை தெரியிறபடிக்கு என்ன பண்றாரு, ஒழுங்குபடுறாரு. ஒழுங்குபடுத்துறாரு. ஓகே. பூமி மேல வெளிச்சம் வர்றதுக்கு வந்து தேவன் சரி செய்யறாரு சொல்லி சொல்றோம். சரி, அதே மாதிரி நிலங்கள்ல தண்ணி வந்து ஃபுல்லா ரொம்பிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, தண்ணி ஒரு இடத்துல ஒரு இடத்துல சேரக்கூடாது சேருது. சொல்லிட்டு அது ஒழுங்குபடுத்துறாரு. சோ அதுக்காக யூஸ் பண்ண வார்த்தை தான் என்னதுன்னா ஹயா ஐயா. சொல்ற வார்த்தை. ஓகேவா? ஓகே. சோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ தேவன் வந்து மட்டும்தான் படைப்புன்னு சொல்லி யூஸ் பண்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, வானத்தின் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாக்குறோம். அப்புறம் மிருக ஜீவன்களை வந்து படைக்கும் போது யூஸ் பண்றாரு சொல்லி பாக்குறோம். மிருக ஜீவன்கள் சொல்றது காட்டிலும் கடல்ல இருக்க கடல்ல உள்ளது பயங்கரமான பெரிய அதுவும் ஜீவராசிகள், மற்ற ஜீவராசிகள் கிடையாது. இது வந்து என்னதுன்னா ஒரு பயங்கரமான பெரிய பெரிய ஜீவராசிகள், அதை வந்து தேவன் உண்டாக்கி இருக்காரு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி மனுஷனை உண்டாக்கி இருக்காரு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஏன் இத சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஜீவராசிகள் மத்த மிருகங்கள் எல்லாம் ஏன் சொல்லல படைச்சார் சொல்லிட்டு, அதுவும் தேவன் தான் உண்டாக்குனாரு. ஏன் அவர் சொல்லல? அது சிந்திச்சு செயல்படாது. மனுஷன் சிந்திச்சு செயல்படுறான். மனுஷன் சிந்திச்சு செயல்படுறான். அவருடைய நான் கேட்கறது என்னதுன்னா, இப்போ ஆதியாகமத்துல நம்ம படிச்சோம்னா 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின் படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படியே நடக்குது. தேவன் படைக்கிறாரா, யார் படைக்கிறாங்க, யார் உருவாக்குறாங்க? இது வந்து அவருடைய வேலையாட்களா இருக்கும். ஏன்னா அவர் சொன்னதை அப்படியே செய்யறாங்க. சரி, அதே மாதிரி 20 படிங்க. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். இப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு, ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஆமா, கட்டளையின்படி ஜலமானது பிறப்பிக்க கடவுது. அதே போல கட்டளை இடுறாரு, நிலமானது என்ன பண்ணுது, ஜாதி ஜாதியாக மரங்களை கொடுக்குது. ஆமா, கொடுக்குது, கனிகள் கொடுக்குற, மரங்களை கொடுக்குது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணல, அவரா வந்து படைக்கல எதுவுமே. தேவன் என்ன பண்றாரு, பூமிக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு, தண்ணிக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு, தண்ணி பிறப்பிக்க கடவுது. அப்போ இதை நீங்க நம்ப சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லெட் இட் இவால்வ்னு சொல்லி போட்டுருக்கு. இவால்வ், எவல்யூஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, எவல்யூஷன். இப்போ ஏன் வந்து எவல்யூஷன் வந்து சயின்ஸ் மத்தியில இல்ல சயின்டிஸ்ட் மத்தியில பயங்கரமா பேசப்படுது பாத்தீங்கன்னா, அதோட ப்ரூஃப் என்னதுன்னா, நம்ம எல்லாருமே தண்ணியில இருந்து தான் வந்திருக்கு நிறைய விஷயங்கள், மரம், இது பறவைகள், மீன்கள், அந்த மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி பூமியில இருந்து இருக்கிற மண், அது மூலமா தான் எல்லாமே எவால்வ் ஆயிருக்கு சொல்றதுதான் அவங்களோட பேச்சு. அது பைபிளும் ஒத்துக்குது. இங்க டைரக்டா வசனம் என்ன சொல்லுதுன்னா, தண்ணியானது பிறப்பிக்க கிடையாது, தெளிவா இருக்கு. ஓகே, அதே மாதிரி பூமியானது பிறப்பிக்க கிடையாது. அதாவது படிக்க ஒரு வாட்டி 11 படிக்கு. பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். பூமியானது முளைப்பிக்க கடவுது. ஒரு தூதன் கிட்ட சொல்லல, ஒரு மனுஷன் கிட்ட சொல்லல, யார்கிட்ட சொல்லல, இது யார்கிட்ட சொல்றாரு? பூமி கிட்ட. ஓகே, பூமியா bring forth. ஓகே, டாஷா சொல்ற வார்த்தை bring forth. ஓகே, சோ இதே மாதிரி நம்ம இன்னொன்னு வசனம் படிச்சோம் 20 கடைசியில ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது அப்படி சொல்றாங்க. ஜலமானது ஜனிப்பிக்க கடவுது. சோ இப்ப நீங்க எழுத வேண்டியது என்னன்னா, வாட்டர் டீம் பாக்குறோம். ஓகே, சரத்ஸ் சொல்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க இங்க, சரத்ஸ் சொல்ற வார்த்தை. சோ இப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, இந்த பிறப்பிக்க கடவுது, ஜனப்பிக்க கடவுது, இதெல்லாம் அது இவால்வ் பண்றது. இதே மாதிரி நீங்க இதையும் பார்க்கலாம். எதனா 24
பின்பு தேவன், பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். என்ன சொல்றாரு? அது பூமி கிட்ட ஆமா, ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் காட்டு மிருகங்களை பிறப்பிக்க கடவுது சொல்றாரு. சோ இதை நம்ம படிக்கும் போது நம்ம வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும், எது பூமிக்கும் தண்ணிக்கும் தேவன் சொன்னார், கட்டளையிட்டாரு, எது தானா தேவனே கிடைச்சாரு சொல்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன் சொல்ற கான்செப்ட் ஓகே எதுல இருந்து வந்துச்சுன்னா இந்த பைபிள்ல இருந்து வந்துச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மனுஷனும் அப்படிதான் வந்தா சொல்லிட்டாங்க. அங்கதான் நம்ம ஸ்டாப் ஆகுது. ஓகே நம்ம கரெக்டா நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வருஷத்துல நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துல பாரா சொல்லி பார்த்தோம். அது மொத்தம் 3 இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. முதலாம் அதிகாரத்திலேயே யூஸ் பண்ணும்போது என்ன போட்டிருக்கு, தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரு. அதே மாதிரி தண்ணியில இருக்கிற வெறும் மிகப்பெரிய ஜந்துக்கள், ஓகே அத வந்து மிகப்பெரிய மச்சங்கள் அதை உருவாக்கினார் சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் கடைசி நம்ம என்ன பாக்குறோம், மனிதனை தேவன் அவரோட சாயல உண்டாக்கினார். அப்போ தேவன் உண்டாக்கினது வந்து பாத்தீங்கன்னா 3 தான். ஒண்ணு வானம் பூமி சொல்றது, அப்புறம் அந்த பெரிய மச்சங்கள், பெரிய மிருகங்கள் சொல்லி பாக்குறோம், அப்புறம் இது மனுஷன். சரி, இப்ப வானம் பூமியும் ஒத்துக்கலாம், மனுஷனை தேவன் உண்டாக்கினார் சொல்லி ஒத்துக்கலாம். எதுக்காக பெரிய மச்சங்களை தேவன் உண்டாக்கினார் சொல்லி சொல்லணும்? ஏன்? கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஓகே, நீங்க வந்து யோபு புத்தகத்துல பாத்தீங்கன்னா 41ஆம் அதிகாரம் லிவியாதான் பத்தி வர்றது. அதுல என்ன சொல்லுவார் தேவன், நான் அதை உண்டாக்கினேன்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, படிக்குவானே? படிங்க. லிவியா தானே தூண்டினால் பிடிக்க கூடுமோ, அது நாக்கை நீ விடுகிற கயிற்றினால் பிடிக்க கூடுமோ, அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ, குரட்டினால் அதன் தாடை உருவ குத்த கூடுமோ, அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ, உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ, அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ, அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ, ஒரு குருவியோட விளையாடுகிறது போல் நீ அதனோட விளையாடி அதை உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ. என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வகையான பெரிய மிருகம், தண்ணியில இருக்கிற மிருகம். ஓகேவா? இத வந்து தேவன் வந்து உண்டாக்கி இருக்காரு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது சொல்றதா சொல்றாங்க சொல்லிப்போம். ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் நம்ம பாக்குறது. அங்க வந்து இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து என்ன பண்றோம்னா சீ மான்ஸ்டர் சொல்லி போடுறோம். மான்ஸ்டர். ஓகே, கிரேட் சீ மான்ஸ்டர். ஓகேவா? சோ அதான் நம்ம இங்க பாக்குறோம். சரி, இப்போ பார்க்கும்போது படைப்புன்னு சொல்றது ஒரு விஷயம் இருக்கு, பிறப்பிக்க கடவுள் சொல்றது ஒரு கடவுள். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இது ஒரு விஷயம் பார்த்துருவோம். என்னதுன்னா 2ஆம் வசனத்துல வந்து இருள் இருந்தது, தேவன் என்ன பண்ணாரு, முதலாம் நாள்ல இருள வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னாரு. கடவுள் சொல்லும் அது வந்து உண்டாயிடுச்சு சொல்லி கிடையாது, அது வந்து ஒழுங்குபடுத்துறது சொல்லி ஒழுங்குபடுத்துறாங்க. ஆமா, அது படைக்கிறது சொல்லி கிடையாது. அது வந்து அதுதான் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் அது டிஃபர் ஆகுமா? இங்கிலீஷ்ல அது இருக்கட்டும், அதாவது சரியா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆகுமா? அது தமிழ்ல வந்து என்ன இருக்குன்னா வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்லிட்டாங்க, அதனால குழம்பிடுறாங்க எல்லாருமே. இங்க எப்படின்னா 1ஆம் வசனத்துல என்ன பண்றா, தேவன் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினா சொல்லி போட்டிருக்கா, அதே வார்த்தை தான் இங்கேயும் தமிழ்ல யூஸ் பண்றாங்களா 3ஆம் வசனத்திலயும். ஆனா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ரெஃபரன்ஸ் பார்க்கணும். இங்கிலீஷ் பைபிள் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து ஒரிஜினல் இப்ரேய பாஷையிலே போய் பார்த்துக்கலாம். இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா, பார்க்கும்போது நம்ம கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, அவங்க உண்மையிலே என்ன சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது இங்கெல்லாம் வந்து உண்டாக்கல, இங்க தேவன் என்ன பண்றாருன்னா ஒழுங்குபடுத்துறா சொல்லி ஒழுங்குபடுத்துறாங்க. ஓகே, 8ஆம் வசனத்திலே நம்ம என்ன பாக்குறோம்னா இருள் இருந்துதான், ஓகே, அப்புறம் ஒழுங்கின்மையா இருந்தது சொல்லி பார்க்கணும் பூமி, அப்புறம் வெறுமை இருந்தது சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஒழுங்கின்மையா இருந்த பூமிய ஒழுங்குபடுத்துறா சொல்லி பார்க்கிறோம். வெளிச்சம் வருது, அப்புறம் கடல் ஃபுல்லா நிரம்பி இருக்கு, மனுஷன் வாழ முடியாது,
அதனால கடல் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, தண்ணி எல்லாத்தையும் ஒரு தனித்தனியா பக்கம் பிரிக்கிறாங்க. பிரிக்கிறாரு, வானத்துக்கு மேல தூக்குறாரு. வச்சிட்ட பிறகு நிலம் தெரியுது. நிலம் தெரிஞ்சவொடனே என்ன பண்றாரு, மரம் செடி கொடிகளை வந்து வைக்கிறாரு. ஓகே, ஓகே. மரம் செடிகள் வச்ச உடனே என்ன என்ன பண்றாரு, அத தண்ணியில இருக்கிற மீன்களை வந்து உருவாக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஆமா ஆமா. உருவாக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் மிருக ஜீவன்களை உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் மனுஷனை உண்டாக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே ஓகே. ஓகே, இதுதான் நம்ம படைப்பு நாட்கள். அப்ப என்னதுன்னா, ஆஹ் வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்லும்போது வெளிச்சம் வந்துச்சுன்னா என்ன போயிடும், இருள் போயிடும். ஆ, பூமியை சுத்தி 2ஆம் வசனத்துல என்ன பிறகு பூமியை சுத்தி இருள் இருந்தது. இருள் இருந்தது. ஆமா. அந்த இருள் வந்து என்னாச்சு, 1ஆம் வசனத்திலே போயிடுச்சு. ஆமா, இப்போ ஒரு செடி கொடி வரணும்னா அதுக்கு என்ன தேவை, வெளிச்சம் தேவை. வெளிச்சம் வேணும். ஆமா, சூரிய ஒளி, ஓகே, சன்லைட் வேணும். ஓகே, அப்பதான் அது வளர முடியும். ஓகேவா? ஆமா. அப்போ அதே மாதிரி என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டாங்க. தண்ணியை வந்து செப்பரேட் பண்ணி லேண்ட் வருது சொல்லி பாக்குறோம். ஆமா ஆமா. ஒழுங்குபடுத்துறாரு. அப்புறம் 3ஆவதா என்ன பண்றாருன்னா, ஒழுங்கின்மையா இருந்தது ஒழுங்குபடுத்துறாரு. அப்புறம் வெறுமையா இருந்த பூமி என்ன பண்றாரு, எல்லா ஜீவராசியும் நிரப்புறாரு. ஆமா, நிரப்புறாரு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இந்த 3 காரியத்தை தேவன் 1ஆம் அதிகாரத்துல பண்றாரு. ஓகே, இது எழுதிக்கோங்க ஜஸ்ட். சரி, இப்போ அடுத்த பாயிண்டா என்னதுன்னா, இப்ப நீங்க பார்த்த ஒவ்வொரு நாட்களும் படைப்பின் நாட்கள். ஓகே, சாயங்காலமும் விடிய காலையுமாய் 1ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலம் விடிய காலமாய் 2ஆம் நாள் ஆயிற்று சொல்லி மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? 6 நாள்ல எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆமா, 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னதுன்னா, எழுதிக்கோங்க வேணா, ஆதாம் எந்த நாளில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தான்? அது சொல்லப்பட்டிருக்கானே, ஹிண்டா இருக்கா? தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியலண்ணே. தெரியல. ஓகே, சரி. இப்ப இங்க படைப்பின் நாட்கள் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஒவ்வொரு நாட்கள் சாயங்காலம் விடியற்காலம், இதெல்லாம் மனுஷனோட 24 மணி நேரமா, நம்மளோட 24 ஹவர்ஸா? ஆமா, சாயங்காலம் விடியற்காலமும் டைம் கணக்கு தானே, இல்லையா? நம்ம டைம் கணக்கு கரெக்டா? நீங்க சொல்றது என்னதுன்னா, அது நம்மளுடைய 24 மணி நேரம். 24 மணி நேரம், அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே, நாட்கணக்கு. ஓகே,
ஸோ நீங்க வேணா எழுதிக்கோங்க. ஸோ நீங்க சொல்றது ஓகேவா? ஆமா. இமானுவல் சொல்றது என்னதுன்னா 24 hours நம்மளுடைய 24 மணி நேரம். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இருக்குல்ல, நாட்கள். ஓகேவா? இப்போ 14ஆம் வசனம் படிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக்கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். சரி, இதுல என்ன புரியுது உங்களுக்கு? அந்த சுடர்கள், அதாவது அப்பதான் சூரியன் சந்திரன் அப்பதான் வருதா 4வது 14ஆம் வசனத்துல உண்டாக்கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் அந்த சீசனுக்காகவும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்குது. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரைவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஆமா. சோ இங்க நீங்க உண்டாக்கினார் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரா கிடையாது. ஓகே, பாரான்னு சொல்லி வார்த்தை கிடையாது, கிரியேட் கிடையாது. இதெல்லாம் என்ன பண்ணாருன்னா அத வந்து அயா சொல்ற வார்த்தை. அப்ப என்னதுன்னா அதை வந்து செயல்படுத்துறதுக்கு செஞ்ச ஆரம்பிச்சாரு. அது இருக்கு, ஏற்கனவே உண்டாக்கப்பட்டிருக்கு. அது என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் அலைன் பண்ணாரு. ஓகே, நீங்க வந்து உண்டாக்கினார் சொல்லி சொன்னீங்கன்னா அவ பூமி ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, சூரியன் வரலன்னு அர்த்தம். வெளிச்சப்ப முன்னாடியே வந்துருச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்க. ஓகேவா? இப்ப என்னதுன்னா சூரியன் இல்லாம பூமி வர முடியாது லாஜிக்கலாவே. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ உங்க குழந்தை வந்து நீங்க இல்லாம வர முடியாது. ஆமா. ஓகே, அப்ப சூரியனுடைய பகுதி தான் யாருன்னா பூமி. ஓகே, பூமி உண்டாக்கின பிறகுதான் சூரியன் உண்டாச்சு சொல்றது நம்ம நிறைய பேர் அதுல சொன்னாங்கன்னா அது அப்சல்யூட்லி தப்பு. அது அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவ மதத்தை வந்து கேலிப்படுத்துறாங்க. அது லாஜிக்கலாவே கிடையாது. ஓகே, நம்மளாம் வந்து சூரியனுடைய துகள்கள். அது உருவம் நம்ம வந்து ரொம்ப அயன் மாதிரி இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான பக்கத்துல இருக்கிற பிளானட்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்க பிளானட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ராக்கி பிளானட்ஸ் சொல்லுவாங்க. ராக்கி பாறையான பிளானட்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா கேஷியஸ் பிளானட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படிதான் உருவாச்சு நம்மளுடைய சூரிய குடும்பம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பைபிள்லயும் பாத்தீங்கன்னா அது வந்து பாரான்னு சொல்லி யூஸ் பண்ணவே இல்லை வார்த்தை. அங்க யூஸ் பண்ண வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஹையா தான் சொல்லி பாக்குறோம். அதுக்கான அர்த்தம் என்னதுன்னா தேவன் அதை அலைன் பண்ணாரு, அதை செட் பண்ணாரு. ஓகே, அதை நியமிச்சார். ஓகே, நீ வந்து என்ன பண்ண பகல ஆளு, நீ வந்து என்ன பண்ண இரவை ஆளு, நைட்டுக்கு நீ வா, பகலுக்கு நீ வா சொல்லிட்டு எப்படி வந்து ஒரு அலைக்கு வந்து தேவன் கட்டளையிட்டாரோ இதுக்கு மேல நீ வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டாரோ அதே மாதிரி என்ன பண்றாருன்னா தேவன் நீங்க கட்டளையிட்டாரு. தண்ணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல கேதர் பண்ணி மரம் நீ வளரு சொல்லி கட்டளையிட்டாரோ அதே மாதிரி தேவன் நீங்க என்ன பண்றாருன்னா பெரிய சுடருக்கும் சிறிய சுடருக்கும் கட்டளையிட்டாரு. அதே மாதிரி நட்சத்திரங்களும் நைட்டு நீ என்ன பண்ணு தெரிய சொல்லி சொல்றாரு. அங்க பாரான்னு சொல்லி வார்த்தை வரல சொல்லி போடுறோம். பாரான்னு சொல்லி வார்த்தை 3 இடத்துல தான் வந்துருக்கு. ஒண்ணு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அப்புறம் அந்த பெரிய அதுக்கு அப்புறம் மனுஷன் படைக்குமே சொல்லி பார்க்கிறோம். சரி, அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க எழுதுனீங்க 24 மணி நேரம். இப்போ சூரியனும் சந்திரனும் இப்ப நம்மளுடைய நாட்களை வந்து எப்படி கணக்கிடுறாங்க, வருஷங்களை எப்படி கணக்கிடுறாங்க? நாட்கள் வந்து பூமி தன்னைத்தானே சுத்தி வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா சூரியன் இருக்குன்னா சூரியனோட வெளிச்சம் வந்து என்ன பண்ணுது படம் இரவு பகல் மாறுது. அப்ப சந்திரன் என்ன பண்ணுது இங்க இருந்து இரவு சைட்ல வந்து காமிக்குது. ஓகேவா? அது அதுக்கு வெளிச்சம் தான் இருக்கு. ஓகே, சில இடத்துல வந்து அமாவாசை பௌர்ணமி சொல்லி மாறிட்டே இருக்கு. இதுதான் நம்ம பேட்டர்ன் பாக்குறோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு 24 மணி நேரமா இருக்கட்டும், மாதங்களா இருக்கட்டும், வருஷங்களா இருக்கட்டும், இல்லைன்னா சீசன்ஸ் காலங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எப்படி தீர்மானிக்குது பாத்தீங்கன்னா நம்ம பூமி தன்னைத்தான் சுத்தினது நாளாவது 24 மணி நேரம். பூமி அது ஒரு 30 நாள் போச்சுன்னா அந்த சந்திரன் என்ன பண்ணுது பூமியை ஃபுல்லா சுத்தி வரும்போது 30 நாள் ஆகுது. அது மாதங்கள் ஆகுது சொல்லி பாக்குறோம். அதே வருடங்கள் ஆகும்போது என்னது நம்ம
பூமியை என்ன பண்ணுது? சூரியனே சுத்தி வரும்போது என்ன சூரியனே பண்ணுது? சுத்தி வந்துரு. 365 நாட்கள் ஆகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் விட்டு தூரமா போகும்போது அது வின்டர் சீசன் ஆகுது. ஓகே, மாரிகாலம் ஆகுது. அது சூரியன் பக்கத்துல வரும்போது என்ன ஆகுது? சம்மர் சம்மர் சீசன் ஆகுது. வந்துரு. ஆமா. ஓகே, இதுதான் அங்க பாக்குற விஷயம். இததான் தேவன் என்ன பண்றாரு? 4ஆம் நாள் அலைன் பண்றாரு. இப்ப சொல்லுங்க, இங்க சொல்லப்படுற நாட்கள் இரவு பகல் வந்து 24 மணி நேரமா இல்ல மிகப்பெரிய வருஷங்களா, காலங்களா? ஏன்னா 24 மணி நேரமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல வருஷங்களே பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் வந்துட்டு பிறகுதான் ஆரம்பிக்குதான். ஆமா. 4ஆம் வசனத்துல சொல்றாரு, செட் பண்றாரு. ஆமா. ஓகே, காலங்களே எப்ப செட் பண்றாரு? இப்பதான் செட் பண்றாரு, 4வது நாள்ல தான். தெளிவா இருக்கு வசனம். ஆமா, கரெக்ட். அப்ப ஓகே, இது அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் இதுல சொல்லப்பட்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா வருடங்கள் கணக்கே ஆகுமே. வருடங்கள் கிடையாது, பயங்கரமான வருடங்கள். ஓ, ஓகே ஓகே. இது எக்ஸாம்பிளா வந்து பேதுரு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. ஓகேவா? நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா, இது ஒரு தேவனுடைய நாள். படைப்பு. ஓகே, சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார் சொல்லி பாத்தீங்கன்னா, பேதுரு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. அது ரியல் கிடையாது, அதோட அதிகம் சொல்லி பாக்குறோம். எங்கன்னா ஒரு நாள் 1000 வருடம் போலவும் ஒரு பார்வைக்கு. 2 ஆமா. பேதுரு 3ஆம் அதிகாரம் ஓகே ஓகே. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதுல பிரியமானவர்களே, 8வது வசனத்துல 8வது. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்குது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அதனால லெட்டர்லாம் வந்து அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் 1000 வருஷம் ஒரு நாள் சொல்லி நம்ம சொல்லல. இங்க அவர் இங்க என்ன சொல்றாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஓகே ஓகே. ஓகே, அதனால அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தேவ கர்த்தர் தாமதிக்கிறார். ஆமா ஆமா. தமது அந்த வாக்குத்தத்தத்தை விஷயம் கொடுத்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் என்னதுன்னா நம்ம சொல்லுவோம்ல சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு, என்னதுன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை சொல்லிட்டு, அப்ப நிஜமா பச்சையா இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இல்ல, நம்ம கிடையாது. இங்க நம்ம வேலையை விட்டோம்னா வேற இடத்துல நம்ம அங்க போறோம்னு சொல்லினா அங்க இன்னும் கஷ்டமா இருக்கும். ஓகே, ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது அங்க நல்லா இருக்க மாதிரி தெரியும். அவங்க செய்யறாங்க, ஆனா அங்க போனாலும் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு. ஓகே, அந்த மாதிரிதான் என்ன சொல்றாருன்னா, தேவன் வந்து தாமதிக்கிற சொல்லாதீங்க, அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் 1000 வருஷம் ஒரு நாள் சொல்லி அந்த இதுதான் சொல்றாரு. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது இந்த படைப்பின் நாட்கள் 1000 வருஷம் மட்டும் கிடையாது, இது 10,000 வருஷம் மட்டும் கிடையாது, இது லட்சக்கணக்கில் இருக்கலாம். ஓகே ஓகே. பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இது ஒவ்வொரு நாட்களும் இது 1000 கோடிக்கணக்கான வருஷங்களா இருக்கும் சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்த பாயிண்ட் நம்ம போறோம். இப்ப நீங்க எழுதிக்கோங்க. இப்ப எழுதுங்க, கேட்ட கேள்வியை நீங்க எழுதிக்கோங்க. கேட்ட கேள்வியின்படி அதை பார்த்தோம் பாத்தீங்களா, 4வது நாள். ஆமா. அப்பதான் நாட்கள், மாதங்கள், கணிக்கப்படுகிறது. அந்த டைம்ல கணிக்கப்படுகிறது. அப்பதான் கணிக்கப்படுறாங்க. அப்பதான் செட் பண்றாரு, அலைன் பண்றாரு, ஒழுங்குபடுத்துறாரு. ஆமா. ஆனா அப்படினாலும் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வேர்டு வருதுல்ல, சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி அது அதெல்லாம் பார்க்கலாம். ஆமா, அது வந்து நம்மளோட நாட்கள் கிடையாது, சாயங்காலம் விடிய காலம். ஓகே ஓகே. யாராவது ஒருத்தவங்க வந்து இது 24 மணி நேரம் சொன்னாங்கன்னா, நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னதுன்னா, 4ஆம் நாள்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. ஆனா எனக்கு இது முன்னாடி ஆரம்பத்துல நானே ரொம்ப யோசித்தேன். ஒவ்வொன்றுக்கும் பல நாட்கள் பல வருஷங்கள் கேப் இருக்கலாம் ஒரு ஆனா ஆண்டவர் சொன்னா நடக்கும். ஆனா இங்க இந்த வார்த்தை இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி வர்றதுனால அப்படியே பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க சொன்னபடி அந்த 14 பார்த்தேன். அந்த டைம்ல தான் அதை வச்சு 4ஆம் சூரியனை சந்திரனை சுத்தி வரதை வச்சு கணிக்கப்படுறோம். அப்ப அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன். ஒருத்தட்ட கேட்டேன், அவரு சரியான சொல்லல, அதனால விட்டுட்டேன். வேற யார்ட்டும் கேட்கறத விட்டேன். ஓகே, அதான் நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் ஸ்டெப்பா போகலாம். ஓகேண்ணே. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்ன, ஆதாம் எந்த நாளில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டான்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ ஒரு நாள் முடிஞ்சிச்சு, அந்த நாளை வந்து என்ன முடிக்கிறீங்கன்னா, நல்லது என்று கண்டார். ஆமா. ஓகே, எக்ஸாம்பிள் படிக்கலாம்.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. 6ஆம் நாள் முடிஞ்சிச்சு. முடிந்தா. ஓகே, 6ஆம் நாள்ல மனுஷனை மிருக ஜீவன்களை உண்டாக்குனாரு, அப்புறம் மனுஷங்களை உண்டாக்குனாரு கடைசியா. ஓகேவா? சோ அது நல்லது என்று கண்டார் போட்டிருக்கா? இல்ல, போடல. இல்ல, 31ல அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆமா ஆமா, இருக்கு இருக்கு. எல்லாவற்றையும் பார்த்தால் அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆமா, நன்றா இருக்கு. ஓகே, சோ இப்படிதான் இருக்கு. இது முடிச்ச பிறகு நம்ம 2ஆம் அதிகாரம் வரலாம். 2 1 2. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஓகே, 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இப்போ நான் கேட்கிற கொஸ்டின் அதுனா, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இங்க 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் சொல்றதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா, சாயங்காலம் விடியற்காலமாய் 1ஆம் நாள் ஆயிடுச்சு, முடிஞ்சது சொல்லி போகிறோம். இப்ப 6ஆம் நாள் கூட நீங்க படிச்சீங்க. இப்போ சாயங்காலம் விடியற்காலமாய் 6ஆம் நாள் முடிஞ்சது சொல்லிட்டு 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் படிக்கிறீங்க, நல்லது என்று கண்டார். ஓகேவா? இப்போ 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். எங்கேயாவது வந்து அது முடிஞ்ச மாதிரி போட்டிருக்கா? சாயங்காலம் விடியற்காலமாய்? இல்ல, போடவே இல்ல. பைபிள் எங்கேயாவது இருக்கா? இல்ல இல்ல, நீங்க எங்க சர்ச் பண்ணாலும் கிடைக்காது. அப்போ என்ன நடந்திருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாம் தப்பு செஞ்சது வந்து இந்த 7ஆம் நாள்ல, ஓய்வு நாள்ல. ஓகே, அவன் தப்பு செஞ்சதான் அந்த ஓய்வு நாள் தான். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஓய்வு நாள்ல தான். அதே நேரத்துல நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த ஓய்வு நாள் தான், 7ஆம் நாள் தான். புரியுதா? ஒண்ணும் முடியல, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க இந்த விஷயத்த. நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 7ஆம் நாள் சாயங்காலமும் விடியற்காலமாய் 7ஆம் நாள் ஆயிட்டு சொல்லி எங்கேயாவது எழுதியிருக்கா சொல்றதா கேள்வி. அதை எழுதுங்க. ஓகேண்ணா. அப்ப சாயங்காலம் விடியற்காலமாய் 7ஆம் நாள் ஆயிட்டு சொல்றது எங்கேயும் போடல. ஆனா 7ஆம் நாள் குறிச்சு நிறைய இடத்துல பேசியிருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். எங்கெல்லாம் பேசியிருக்காரு நம்ம பார்க்கலாம். 7ஆம் நாள் ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இவங்களுக்கு கட்டளை கொடுத்தது 7ஆம் நாளில் ஓய்ந்திருங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. ஆ 12 16 12 16. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். 7ஆம் நாள் 20ஆம் அதிகாரம் 11ஆம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் சொல்லி பாக்குறோம். அதனால்தான் 7ஆவது நாள் சொல்லி பாத்தீங்கன்னா அது ஓய்வு நாள் சொல்லி தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு கட்டளையாவே கொடுக்குறாரு. அது பரிசுத்த நாளா இருக்கட்டும் சொல்லிட்டு. ஓகேவா? சோ
இதே மாதிரி நீங்க லெவிட்டிகஸ்லயே நீங்க படிக்கலாம், லேவியராகமத்திலையும் படிக்கலாம். ஓகே, ஆ. லேவியராகமம் 23:3. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். ஓகே, ஆ. அது மாதிரி பாக்குறீங்க. சரி, இப்போ வந்து புதிய ஏற்பாடுல வந்து இதை பத்தி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆ. எபிரேயர்ல வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட், எபிரேயர்ல 4ல வருமா? 4 4:8 இருந்தானே. படிங்க. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆ, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆ, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஓகே. ஆமா. சோ அவர் ஓய்ந்தது போல அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம நம்மளுடைய பிரவேசிக்கணும். அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். புரியுதா? ஓகே. அவர் தேவன் எப்படி ஓய்ந்திருந்தாரோ அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும். திருப்பி வேணா படிங்க அத. 9:10. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஓகேவா? இப்போ என்ன விஷயம்னா வந்து நம்ம அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள போகணும் எல்லாருமே. ஆமா. ஏன்னா அவர் தேவன் என்ன பண்றாராம், ஒன்னும் ஓய்ந்திருக்கிறார். ஓகே, அவர் ஓய்வு நாள்ல ஓய்ந்து இருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு. ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு அது போலாம். இதுக்கு படிங்க, இதுக்கு முன்னாடி 4வது வருஷம் படிங்க. எபிரேயர் 4:4. 4. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அது கண்டிப்பா படிக்குவானே. அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்போ இன்று சொல்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது. இன்று என சொல்லப்படும் போதும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் சொல்லும்போது அந்த இன்றுனா என்ன அர்த்தம்? இன்றுனா என்னது? டுடே, இன்னைக்கு சொல்றது. ஓகே, அந்த இன்னைக்கு சொல்றது இன்று எனப்பட ஒரு நாளை குறித்திருக்கிறா சொல்லும்போது நாளைக்குன்னு சொன்னா ஒத்துக்கலாம், அது நாளைக்குப்பா அடுத்த நாள் சரி சொல்லலாம். இன்றுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ நடக்கிறத பத்தி இல்ல இன்னைக்கு நடக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இன்று. ஆமா, இது இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா? இன்றுன்னு சொல்றது எதை பத்தி பேசும்போது வருதுன்னா தேவனுடைய இளைப்பாறுதல் நாளை பத்தி பேசும்போது அவர் ஓய்ந்திருந்தார். அது அந்த ஒரு இடத்துல எழுதிருக்குது, அந்த இளைப்பாறுதல் நீங்களே என்டர் ஆகணும் சொல்லி சொல்றாரு. அது இன்று. புரியுதா? ஓகே, திருப்பி வேணா படிங்க அத 4:5. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அப்ப என்னதுன்னா நம்ம இது வரைக்கும் படிச்ச விஷயத்துல நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா 7ஆம் நாள் ஒண்ணும் முடியல, ஏன்னா எங்கேயுமே முடிஞ்ச மாதிரி போடல. அப்போ நம்ம இருக்கிறது எந்த நாள்? அந்த 7ஆம் நாள்ல தான். அதுக்கு முதல் பேர் நம்ம வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்னா இன்றுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு தானே நடந்துட்டு இன்றுன்னு நம்ம வச்சுக்கணும். இப்ப அந்த இன்று நாம வச்சுக்கிட்டு இப்ப படிங்க. அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். யாருன்னா கீழ்ப்படியலவங்க. கீழ்ப்படியாதனால அவங்க என்ன பண்றாங்க? பிரவேசிக்கல. ஆமா, பிரவேசிக்கல, இறந்துட்டாங்க சொல்லி பாக்குறோம். அப்புறம் படிங்க 7ஆம் வசனமான 7ஆம் வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார்.
அப்ப பாத்தீங்கன்னா என்ன புரியுதுன்னா, மோசே காலத்துல எல்லாம் ஜோஷுவா வந்து என்ன பண்ணாரு ஆமா, பிரிச்சு சொல்றாரு, கொடுக்குறாரு அவங்களுக்கு. ஆமா. அவங்க லேண்ட பிரிச்சு கொடுக்குறாரு, இன்றுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஜோஷுவா டைம்ல இன்றுன்னு சொல்றாங்க, இதே வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஆ ஆ ஆ என்று அவர் சத்தத்தை கேட்பீர்களா? வேணா அந்த ஆ வசனம் கூட படிக்கணும்னா ஆ 3ஆம் அதிகாரம் போங்க, 3:15 இருந்து படிங்க. எபிரேயர் 3:15. 3:15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? பாருங்க, மேலும் நீங்க ஆ, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மோசே டைம் வந்து என்ன சொல்றாங்க, இன்றுன்னு சொல்றாங்க. ஆமா, மோசே எப்போ வந்தாரு? இயேசுக்கு 1600 வருஷத்துக்கு முன்னாடி. 1600க்கு முன்னாடி. ஆமா. முன்னாடி அதையும் என்ன சொல்றாங்க, இன்றுன்னு தான் சொல்றாங்க. ஆ, ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே சரிதான். படிங்க. அவங்கதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கீழ்ப்படியல, கோவம் போகல. கீழ்ப்படியில ஆ, கோவம் மூட்டினாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? 40 நாள் என்ன பண்ணாங்க? 17 படிங்க, 17 அப்படியே. மேலும் அவர் 40 வருஷமா யாரை அரவசித்தார்? பாவம் ம், செய்தவர்களை அல்லவா? ம், அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிடுச்சே. ம். அவங்க இறந்துட்டாங்க. பின்னும் இறந்துட்டாங்க. என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? ம், கீழ்ப்படியார்களை குறித்து அல்லவா? ம். ஓகே. ஆமா, கீழ்ப்படியாதவர்கள் கொடுத்தல்லவா சொல்லிட்டு. அப்போ மோசே டைம்ல வந்து அந்த 40 வருஷமும் சொல்றான். 40 வருஷம் எதுல வருது? அந்த இன்றுக்குள்ளதான் வருதான். ஆமா. இன்று வசத்தை கேட்பீர்களாகில் சொல்றது. கேட்பீர்களாகில். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல வெகு காலத்துக்கு பிறகு 7ஆம் வசனம் படிங்க. தாவீதோட டைம்ல. ஆமா. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று ஒரு சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். அந்த நாள் தான் யாரு? தேவனுடைய ஓய்வு நாள் சரி பார்க்கணும். ஓகேவா? ஓகே. அதுவும் சரி. இப்ப பவுல் என்ன பண்றாருன்னா அதே வசனத்தை கோட் பண்றாரு. இப்ப பவுல் இருக்கிறதும் பாத்தீங்கன்னா இன்றுதான். இப்ப நம்ம இருக்கிறதும் இன்றுதான். இன்றுதான். ஓகே. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் புத்தி சொல்லுங்க சொல்லி வர வசனம் இருக்கு. நான் தெரியுமா உங்களுக்கு? ஆமா. இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் புத்தி சொல்லுங்க. ஓகேவா? அது வேணா பாருங்க. 3:13 அதே அதிகாரத்துல தான் வருது. அதே கான்டெக்ட் இதுதான் வரும். ஓகே. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். சரி, இன்றுன்னு சொல்றதுன்னா என்னது? இன்னைக்கு. ஓகே. இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் என்னது? அந்த இன்றுங்கிறது இந்த முடிகிற வரைக்கும் அவ பாத்தீங்கன்னா தேவனுடைய அந்த ஓய்வு நாள் 7ஆம் நாள் இருக்கு இன்று. அந்த நாளுக்குள்ளேயே என்ன இருக்கு? நம்மளுடைய நாட்கள் இருக்கு. நம்முடைய நாட்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அடங்கி இருக்கு நாள்தோறும். இதுதான் பவுல் வந்து சொல்ல வர்றாரு உங்களுக்கு. நம்ம எல்லாருமே வந்து அந்த நாள் 7ஆம் நாள்ல தான் இருக்கும்பா. ஒன்னும் முடியல. தேவனுடைய ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சியே வர்றது அந்த இன்றுக்குள்ளதான் வருதான். ஓகே. அதுதான் இளைப்பாறுதல் நாள். அப்படியே அதுக்குள்ளேயே நம்ம வரும் எல்லாமே. ஓகே. ஆதாம் தப்பு செஞ்சதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாள் தான் இளைப்பாறுதல் நாள் தான். ஆதாம் மீறுதல் பட்டு இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைப்பாறுதல் நாள் தான். மோசே வந்தது, தாவீது வந்தது, எல்லாமே அந்த இன்றுல தான் வந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்ததும் அந்த இன்றுல தான் வந்தாரு. அதே நேரத்துல இருக்கிறதும் பாத்தீங்கன்னா இன்று தான். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரதும் இந்த இன்றுல தான். அதே நேரத்துல உயிர்த்தெழுதல் நடக்கிறதும் இந்த இன்றுல தான். ஓகே. தேவன் ராஜ்யம் வர்றதும் இந்த இன்றுல தான். கடைசியில எல்லாம் முடிஞ்சது தேவனிடத்துல ஒப்படைக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்று தான். இன்றுக்குள்ள. ஓகே. இதுதான் நம்ம இங்க பாக்குறது. இதனாலதான் இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. அவங்க கேக்குறாங்க, நீங்க ஏன் வந்து ஓய்வு நாள்ல வந்து சுகப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கலாம். 8-9. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான்.
அந்த ம். நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஓய்வு நாளாய் இருந்தது. எதுக்காக இயேசு கிறிஸ்து நிறைய டைம் ஓய்வு நாள்ல அற்புதம் செஞ்சாரு? ஆமா. எதுக்காக நிறைய தடவை அற்புதங்கள் வந்து எப்ப நடக்குது? இயேசு கிறிஸ்து ஓய்வு அற்புதம் நாள். ஆமா, ஓய்வு நாள். ஓய்வு நாள். எதுக்காக ஆமா. நடக்குது? ஏன் காரணம் சொல்லி கேட்டிருக்கீங்களா நீங்க? ம். ஏன்னா பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு சொல்லிருப்பாங்களா? அடுத்து ஓய்வு அப்படியே படிங்க. நாளுக்கும் 10வது ஆண்டவராய் வசனம். இருக்கார். ஆ, எத்தனாவதுண்ணே? 10. 10வது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். ஆ. அதுக்கு அவங்க வந்து எடுத்துட்டு போக சொன்னவர் தான் ஆமா. சொன்னார் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? 16ஆம் வசனத்துல பாருங்க. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆ, 17. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். ஆ, அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யபடி அதிகமாக வகை தேடினார்கள். வகை தேடினார்கள். ஓகேவா? அப்ப இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிதா செய்ய குமாரன் என்ன பண்றானா? அதே செய்யறாங்க. ஆமா. ஓகே. வேணா அது படிங்க. 19ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். ஆ, அவரே எதுக்கு அது சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா, இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள்ல என்ன பண்றானா, மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்கான வேலையை பண்றாரு. வேலை செஞ்சு. ஓகேவா? ஓகே. அவன் வந்து என்ன பண்றான்? மரணத்துக்கு போயிட்டான். மரணத்துல இருந்து விடுவிக்கிறது என்ன பண்றாரு? அவருடைய ஒரே பேரான குமாரன் அனுப்புறாரு. குமாரனாகிய எல்லா ஆ, திட்டங்களும். ஓகேவா? ஆமா. இதுதான் வந்து சொல்றாரு. அதை காண்கிறது எதுவோ அதே குமாரன் என்ன பண்றானா, குமாரன் செய். செய்யறாரு. ஓகே. அதனாலதான் என்ன சொல்றாரு? ஓய்வு நாளுக்கு ஆண்டவரா இருக்கான்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆமா, ஆமா. அதனாலதான் என்னதுன்னா, இந்த ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து வந்து அற்புதம் செய்யறான்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? என் பிதா என்ன பண்றாரு? மை ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் அட் ஹிஸ் ஒர்க் டு திஸ் வெரி டே. ஐ அம் டு. அதனாலதான் நானும் என்ன பண்றேன்? ஒர்க் பண்றேன். இந்த நாள்ல அவர் என்ன பண்றாரு? என்ன வேலை செய்யறாரு? படைப்பின் வேலை செய்யல. அவர் என்ன பண்றாரு? காப்பாத்துற வேலை செய்யறாரு. அது கூட ஒரு ரெஸ்கியூ பண்றாரு. ஓகே, ஓகே, ஓகே. ஓகேவா? இது எழுதிக்கோங்க. இன்னொன்னு சொல்ல காமிக்கிறேன் அப்படியே. ஓகேண்ணே. ஓகே. சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இதற்கு வந்து பார்த்தோம்னா, இன்று அந்த வசனம் எழுதிட்டீங்களா? இன்று எனப்படும் அளவு நாள்தோறும் பத்தி சொல்லுங்க. ஆமா. 3:13. 3:13. எழுதிட்டீங்களா? ஓகே. சோ அப்ப பாத்தீங்கன்னா, நம்ம அந்த இன்றுல தான் இருக்கோம் இந்த நாள் வரைக்கும். ஓகே. தேவனுடைய அந்த ஓய்வு நாள்ல தான் இருக்கும் இந்த நாள் வரைக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வசனம் கூட பார்க்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும் படிங்க. லூக்கா 14 1ல இருந்து 5. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டில் அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்கள் நோக்கி,
உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். ஓகே அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களுக்கு ஆமா. இது இல்ல. அப்போ ஓய்வு நாள்ல என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா காப்பாத்துற வேலையை பண்றது. ஓகே ஆமா. ஓகே இதான் சொல்றாரு, என் பிதா என்ன செய்யறாரோ அதுதான் நான் செய்யறேன். யோவான் 5ல படிச்சோம் பாத்தீங்களா? ஆமா என் பிதா ஆமா என்ன பண்றாரு, மனுக்குலம் வந்து என்ன ஆச்சு, சாத்தானின் வஞ்சனையின் மூலமா என்ன பண்ணுச்சு, மரணத்துக்கு போயிடுச்சு. ஓகே. அந்த மரணத்துல இருந்து காப்பாத்துற வேலையை தான் என்ன பண்றாரு சொல்லி பண்றோம். நீ பண்ண மாட்டியா கேக்குறாரு, அவர் கேக்குறாரு, துறவில விழுந்த தூக்க மாட்டியா? தூக்க மாட்டியா நீன்னு, ஒரு பிள்ளையாவது ஏதாவது இருந்துச்சுன்னா நீ தூக்கம் பண்ண மாட்டியா சொல்லி கேக்குறாரு. இதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தேவன் கிரியை செய்யறாரு சொல்லி பார்த்தோம்னா என்ன கிரியை செய்யறாருன்னா, ஓய்வு நாள்ல அவர் காப்பாத்துற வேலை செய்யறாரு, சேவ். அதனாலதான் நம்ம என்ன பாக்குறோம்னா சேவியர்னு சொல்லி சொல்றோம் இயேசு கிறிஸ்துவ, சேவியர் ஆஃப் தி வேர்ல்ட். சேவியர். ஆமா. ஓகே, ரட்சகர். அதனாலதான் மெசியா சொல்றதுக்கு என்ன அர்த்தம், ரட்சகர், கிரைஸ்ட். சோ அப்போ நீங்க பார்க்கும்போது இன்று ஓகே சொல்லும்போது அது டுடே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எபிரேய பைபிள் எல்லாம் வந்து எபிரேய மொழியில இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் பாத்தீங்கன்னா டுடே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே. தமிழ்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்களா? அந்த இதுல தமிழ்ல அப்படி கொடுக்கலன்னா இல்ல, அதிகமா இருக்கு இந்த மாதிரில. ஓகே. சோ அதனாலதான் இந்த இடத்துலலாம் வரும்போது அந்த இன்று சொல்ற இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் சரி, அந்த இடத்துல 7ஆம் அதிகாரம் 4:7 பாத்தீங்கன்னா டுடே டபுள் கோட்ஸ்ல வரும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து இந்த படைப்பின் நாட்கள் வந்து மொத்தம் 6 நாட்கள். அதுல ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண 24 மணி நேரம் கிடையாது, அது மிகப்பெரிய வருடங்கள் சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல ஆதாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 நாள்ல தப்பு செய்ய சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நல்லது என்று கண்டார் சொல்லி முடியுது. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் சொல்லி தேவன் பார்க்கிறோம். ஓய்ந்திருக்கும் போது அந்த 7ஆம் நாள் முடிந்த மாதிரி எங்கேயும் போடல சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்போ 7ஆம் நாள்ல வந்து ஆதாம் எப்ப தப்பு செஞ்சார் சொல்லி நமக்கு தெரியாது. ஆரம்பத்து தப்பு செஞ்சாரா, நடுவில் தப்பு செஞ்சாரா, இல்ல கடைசியில தப்பு செஞ்சாரா சொல்லி தெரியாது. 7ஆம் நாளோட கடைசி தெரியாது. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய வருடங்கள். ஓகேவா? ஆயிரக்கணக்கு கோடிக்கணக்கான வருஷங்கள். ஓகேவா? அது நம்மளுக்கு கணக்கு தெரியாது. எங்கேயுமே பைபிள்ல வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இவ்வளவுதான் ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லல. ஆனா என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7ஆம் நாள் எங்கேயுமே போடல. அதே நேரத்துல 7ஆம் நாள் தான் சொல்றத கன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஓகே, அதை நம்ம எபிரேய 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் சொல்றோம். அதே நேரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா என் ஓய்வு நாள்ல செய்த அற்புதங்களா இருக்கட்டும், இல்லைன்னா என் பிதா செய்யறத நான் செய்யறேன்னு சொல்லி சொல்றதா இருக்கட்டும், அதே நேரத்துல அந்த காப்பாத்துற வேலையை செய்யறேன்னு சொல்லி சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் என் பிதா வேலை செஞ்சுட்டு இருக்க ஓய்வு நாள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாள் சொல்லிட்டாங்க. சோ ஒட்டுமொத்தமா நம்ம பாக்குறது என்னன்னா 7ஆம் நாள் போயிட்டு இருக்கு. அந்த 7ஆம் நாள்ல தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அத செஞ்சது 7ஆம் நாள் தான் மனுக்குலம் விழுந்து போயிட்டு மோசே வந்ததும் ஆபிரகாம் எல்லாருமே இந்த 7ஆம் நாள் இருக்கும். இயேசு கிறிஸ்து இப்போ நம்ம இருக்கிற 2026 7ஆம் நாள் தான் இயேசு கிறிஸ்து வருகையே 7ஆம் நாள்ல தான் இருக்கும்போது, அதே நேரத்துல தேவனுடைய ராஜ்யம் வரதும் 7ஆம் நாள்ல இருக்கும்போது, எல்லாம் சீர் செஞ்சுட்டு சரியாயிட்டு வரதும் வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் அழிக்கப்படுறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் நாளே முடியுது சொல்லி போறோம். 7ஆம் நாளே இருக்கு. எவ்வளவு 7ஆம் நாள் போகுது உங்களுக்கு தெரியாது. இதுதான் நம்ம இங்க பாக்குற ஃபர்ஸ்ட் விஷயம் பாயிண்ட். அப்படின்னா சின்ன சின்ன டவுட்ஸ் தான். அந்த அப்போ ஆதாமுக்கு உடைய ஏஜ் கால்குலேட் ஆகுதுல்ல, அப்போ 930 வருஷம் உயிரோட இருந்தான் அப்படிங்கும்போது, அப்போ அது எந்த நாட்கள் அவன் வாழ ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து, அந்த படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த டே 1 டே 2 அப்படின்னு கால்குலேட் ஆகிருமா? இப்ப படைக்கப்பட்ட நாட்கள் சொல்லும்போது 6ஆம் நாள் தான் படைக்கப்பட்டார்.
6ஆம் நாள்ல ஆரம்பத்துல படைக்கப்பட்டாரா, நடுவுல படைக்கப்பட்டாரா, கடைசியில படைக்கப்பட்டாரா சொல்லி தெரியாது நமக்கு. தெரியாது. ஆமா. ஓகேவா? இப்போ ஆதாம் படைக்கும் போது அவருக்கு என்ன இருந்தது? நித்திய ஜீவன். ஆமா. ஓகே. ஏன்னா ஆமா. ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணாரு? சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர் சாப்பிட வேணாம் சொன்ன கனி எது? நன்மை நன்மை தீமை தீமை. அறிதல். ஓகே. புசிக்க வேணாம் சொன்னது ஒண்ணுதான். ம். ஆனா ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணிருப்பாரு? ஆதாம் சாப்பிட்டு தான் இருந்தாரு. எல்லா கனியும் நீ சாப்பிட்டு சொல்லிட்டாரு காட். ஓகே. ஆமா. தெளிவா இருக்குல்ல? ஆமா. அதுல அதுல சில பேர் வேற சொல்லுவாங்க. அது சாப்பிட்டாங்கன்னா உயிரோடு இருப்பாங்க. ஆனா சாப்பிடல அவங்க சொல்லி சொல்லுவாங்க. ஆனா காட் அப்படி சொல்லவே இல்லை. நீ சாப்பிட வேணாம் சொன்னது ஒரே ஒரு கனி தான். ஓகே. நன்மை தீமை கனி தான். ஓகேவா? சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்காங்க சொல்லுவாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது அவங்க நித்திய ஜீவன் எப்பயுமே இருக்கு. ஒரு நித்திய ஜீவன்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு பர்த்டே கொண்டாடுவோமா? இல்ல. அதனால அவர் தேவையில்லை. எதுக்கு பர்த்டே கொண்டாடுறோம்? ஒவ்வொரு வருஷம் வாழ்றோம் சொல்லிட்டு சொல்றேன். ஆமா. ஆமா. ஓகே. ஏன்னா மரணம் இருக்கிறதுனால தான் பர்த்டே கொண்டாடுறோம். முதல் நாள், 2ஆம் நாள். இப்ப 5வது வயசு 2வது வயசுலயே வந்து இறந்துச்சுன்னா குழந்தை என்ன சொல்லுவாங்க? அது 2 வயசு தான் வாழ்ந்துச்சு சொல்லுவாங்க. ஆமா. இப்ப 10 வயசு வரைக்கும் வாழ்ந்துச்சுன்னா 10, ஒரு 50 வயசு வரைக்கும் வாழ்ந்துச்சுன்னா 50 வயசு சொல்லி ஏஜ் கால்குலேட் பண்றாங்க. ஒருத்தங்களுக்கு ஏஜே இல்ல. ஓகே. அப்போ பைபிள் என்ன சொல்றாங்க? ஒருத்தங்களுக்கு ஏஜே இல்லைன்னா அனாதி சொல்லுவாங்க. அனாதி. ஆமா. அந்த வார்த்தை அனாதியான தேவன். ஏன்னா காலம் இது கிடையாது, கணக்கெல்லாம் பண்ண முடியாது. இத்தனை வருஷம். ஏன்னா ஒரு மரணம் இருக்கிறது இல்லைன்னா ஒரு அழிய போற விஷயத்துக்கு தான் என்ன இருக்கு? ஒரு நாட்கணக்கு அந்த இது ஏஜ் வரும் சொல்லி சொல்றோம். ஓகேவா? பார்க்கும்போது ஆதாம் வந்து மரணம் எப்போ ஆரம்பிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாம் கனிய பிறகு அந்த சாபத்துக்கு அப்புறம் தான் வந்து மரணமே ஆரம்பிச்சு. ஓகே. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னதுன்னா, அந்த 930 வருஷங்கள் வந்து அது மரணத்துக்கு அப்புறம் தான் வந்து அது பிறப்பில இருந்து ஆரம்பிச்சது கிடையாது. ஓகே. அது பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து மரணமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆகுது. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் சொல்லிட்டு. ஓகேவா? அதுல ஒரு கரெக்டா ஒரு கோட்ஸ் இருக்குல்ல, கோட்னா அதுல ஆண்டவர் மென்ஷன் பண்ணிருக்காருல. இப்போ அந்த பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குரிய சாபம் சொன்னதுக்கு அப்புறம் மீண்டும் கையை நீட்டி பறித்து அந்த நன்மை ஜீவவிருட்சத்தின் கனியை பறித்து புசிக்காதபடிக்கு தோட்டத்துல இருந்து துரத்தி விட்டார். ஆமா. அப்படி வரும்னா ஒருவேளை அவங்க பழம் செஞ்சது அந்த தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிட்டா ஒருவேளை தப்போட உயிரோட இருந்திருப்பாங்களோ? அதனால மரணம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அதனால வேண்டாம், மரணம் வேணுங்கிறதுக்காக அதை துரத்திருக்காரு நினைக்கிறேன்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா வந்து இப்போ அந்த கனியை ஒரு தடவை சாப்பிட்டா வந்து அதுதான் அவங்க எப்பயுமே வாழ்வாங்க சொல்லி நினைக்கிறீங்க, கரெக்டா? ஓகே. ஆமா, என்னோட நினைப்பு அப்படிதான் இருக்குல்ல. ஆனா அப்படி கிடையாது. ஜீவவிருட்சத்தின் கனி சொல்லும்போது அது வந்து வருஷந்தோறும் சாப்பிடணும். ஓகே. ஓகே. ஏன்னா அது நீங்க வெளிப்படுத்தல கூட பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல. ஆமா, 12 மாசம் கொடுக்கறதுக்கு ஆமா இருந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா. அவங்க வந்துதான் என்ன பண்றாங்கன்னா மக்கள் வந்து சாப்பிடுறாங்க. ஓகே. அப்ப என்னதுன்னா அது உங்களுடைய பாடி வந்து இன்னும் ஏஜ் ஆகும். ஓகேவா? அத வந்து என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரினியூ பண்ணுது. ஓகே. இதனால்தான் நம்ம இதுல படிக்கலாம் வேணா. அது எதோட கம்பேர் பண்றாங்கன்னா நித்திய ஜீவனோட கம்பேர் பண்றாங்க. எக்ஸாம்பிள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஆமா. ஜெயங்கொள்கிறவனுக்கு பரதேசம் மத்தியில் இருக்கிற நித்திய ஜீவனை கொடுத்தாங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிற நெவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்றாரு சொல்லி பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி ஒன்னு சொல்ல படிங்க. 11ஆம் வசனம் படிங்க. 2:11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. 2ஆம் மரணம்னா எதுக்கு? 2ஆம் மரணம் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மரணம் வருதான், 2வது வாட்டி மரணம் வருதான். 2ஆம் மரணத்துல பேரு அதுலயே இருக்கு, 2வது வாட்டி மரணம். ஓகேவா? ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் கொடுத்துறாங்க. ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாரும் கிறிஸ்து மூலமா உயிர்ப்பிக்கப்படுறாங்க. உயிர்ப்பிக்கப்பட்ட மக்கள் திருப்பி தப்பு செஞ்சாங்கன்னா
ரெண்டாம் மரணம். மரணம். ரெண்டாம் மரணம். அதான் ரெண்டாம் மரணம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சிம்பிள் ஓகே எல்லாமே. ஓகே. ரெண்டாவது தடவை மறிக்கிறவங்க தான் ரெண்டாம் மரணம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாருக்கும் என்ன கிடைக்குது? உயிர்த்தெழுதல் கிடைக்குது. திரும்பவும் கிடைக்குது. ஓகே, இத பத்தி டீடைல் நம்ம பார்க்கலாம். ஆனா இது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப இங்க என்னதுன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனுக்கு ரெண்டாம் மரணத்தினால் சேதப்படுத்துவதில்லைன்னா என்ன இருக்கு? அவன் ரெண்டாம் மரணம் வரல, உயிர்த்தெழுந்துட்டான். என்ன இருக்கு? என்னன்றைக்கு ஜீவனோட இருப்பான். அவனுக்கு மரணம் கிடையாது. மரணம் கிடையாது, ஜீவனோட இருப்பான். இப்ப நீங்க மேல என்ன படிச்சீங்க? 7ஆம் வசனத்துல என்ன படிச்சீங்க? ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டவன என்ன வரான்? என்னன்றைக்கு உயிரோடு இருப்பான். உயிரோட இருக்கிறான். ஆமா. அப்போ அங்க அது எந்த சபைக்கு சொல்றாங்க? எபேசு சபைக்கு சொன்னது வந்து எபேசு சபை. இதுக்கு வந்து சிமிர்னா சபை. சிமிர்னா சபை. இதே பெர்கமோ சபைக்கு என்ன சொல்றாங்க சொல்லி பார்க்கலாம். பெர்கமோ 12ஆம் வசனத்துல இருக்கிறது. பெர்கமோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா 17ஆம் வசனம் படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்களை. இங்க பாருங்க, மறைவான மன்னாவை. மன்னா எதோட கம்பேர் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜீவனோட கம்பேர் பண்றாங்க. நித்திய ஜீவனோட கம்பேர் பண்றாங்க. ஏன்னா ரெண்டாம் மரணம் இல்லைன்னா நித்திய ஜீவன. ஓகேவா? உயிர்த்தெழுந்த மக்களுக்கு நித்திய ஜீவனா வாழ்றாங்க. அதே மாதிரி ஜீவர்ச்சத்தின் கனி சொல்றதும் நித்திய ஜீவனை சொல்றாங்க. அப்போ இங்க மன்னா சொல்லும் போது என்ன சொல்றாங்க? நித்திய ஜீவனை சொல்றாங்க. இப்போ மோசே காலத்துல மனிதர்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா தேவதூதர்களின் அப்பத்தை புசித்தார். அது என்னது? தேவதூதர்கள் அப்பத்தை புசிச்சாங்கன்னா அது என்ன? அது மன்னா. மன்னா தானே? ஆமா, மன்னா சாப்பிட்டாங்க. ஆமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, மனிதர்கள் தேவதூதர்களுடைய அப்பத்தை புசித்தார். ஆமா. வசனம் படிக்கீங்கன்னா சங்கீதம் 78 25. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் அனுப்பினார். எப்ப இது சொல்றாரு? அது புத்தகத்துல படிங்க. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசைக்கு பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப எதை பத்தி பேசுறாங்க? தூதர்களின் அப்பம்னா எதை பேசுறாங்க? மன்னா. ஆமா. ஓகே, தூதர்கள் வந்து அவங்களுக்கு மரணம் இருக்கா? கிடையாது. ஏன்? ஓகே, மன்னா சாப்பிடுறாங்க. ஆமா. ஓகே, தூதர்களின் அப்பா அதானே? ஆமா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் வரம் எது? எங்கெல்லாம் அந்த பெர்கமோ எபேசு சபையா இருக்கட்டும், இல்ல சிமிர்னாவா இருக்கட்டும், பெர்கமோ பத்தி சொல்லும் போது ஜெயங்குலு என்ன சொல்றாருன்னா, நான் ஜீவவிருட்சத்தின் கனி கொடுக்குற மாதிரி மரணம் அவன் மேல அதிகாரம் இல்லாத மாதிரி, இரண்டாம் மரணம் அவன் மேல அதிகாரம் இல்லாத மாதிரி மன்னாவே நான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் எது சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ணா வந்து இஸ்ரேல் மக்கள் சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டாங்க. டெய்லி சாப்பிட்டாங்களா இல்லையா? டெய்லி சாப்பிட்டாங்க. எடுத்து வைக்கணும். ஆமா, சாப்பிட்டே இருப்பாங்க. ஆமா, சாப்பிட்டே இருந்தாங்க. 40 வருஷம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட மனுஷர்களுக்கு என்ன நடந்தது? அவங்க இறந்துட்டாங்க. காணாம போகல. அவங்க தப்பிதங்கள் நிமித்தம் இறந்து போயிட்டாங்க. ஆமா. அதனால மன்னா சாப்பிட்டு இருந்தும் அவங்க என்ன பண்ணாங்க? மரித்தார்கள். ஆமா. ஏன்னா மன்னா என்ன பண்ணும்? அவங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதான்? அது பைபிள் வசனத்துல சில படிக்கலாம். அவங்க ட்ரெஸ் தேஞ்சு போகல, அவங்க காலடி செருப்பு எதனால கிளியில, எதனால வந்து அவங்களுக்கு வந்து பாதரட்சி கிளியில, எதனால கால் வீங்கல, எதனால அவங்க சோர்ந்து போகல, அந்த வனாந்தரத்துல அதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து புரிய வருது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜீவவிருட்சத்தின் கனியா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணும்? சாப்பிட்டுட்டே இருக்கணும். அவங்க எப்ப சாப்பாடு நிறுத்தினாங்களோ அப்ப அவங்க நேச்சுரலா டெத் வருது. ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் மக்கள் இவ்வளவு பெரிய மன்னாவை வந்து புரிஞ்சுக்காம இத என்ன அப்பமான சாப்பாடு சொல்லி திட்டுறாங்க. கொல்லிவாய் சர்வம் வந்து என்ன பண்ண சாவடிக்குது. இவ்வளவு பெரிய விஷயத்த உங்களுக்கு பண்ணிருக்கேன், இது கூட நீங்க தெரியாம இது பண்றீங்களா? ஏன்னா அவங்க லிட்டரலா பாத்துட்டு இருக்காங்க சரீரத்திலேயே. ஏன்னா இத்தனை நாள் வந்து அவங்க வந்து எகிப்துல சாப்பாடு சாப்பிட்டதுக்கும் மன்னா சாப்பிடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு.
மண்ணா ம். சாப்பிட்டவங்க எந்த வித குறைபாடும் இல்ல பாடியில. இல்ல. நோய் இல்ல, ஆமா. வியாதி இல்ல, தலைவலி இல்ல, கால் வலி இல்ல, எல்லாம் ஆமா. நிம்மதியான தூக்கம் யாரும் கிடைக்குது. ரெஸ்ட் எடுத்த மாரி இல்ல. போயிட்டே இருக்காங்க. ஆண்டவன் ஆ, அவ்வளோ பலன் குடுக்குறாரு. அவ்வளவு பலன் இருக்கு அதுல. ஓகே, நித்திய ஜீவன் கொடுக்கிறது. ஓகேவா? ம், அதை ம். சாப்பிட்டு இருந்து என்ன பண்றாங்க, இது என்ன எங்களுக்கு டேஸ்ட் நல்லா இல்லையே, எங்களுக்கு பிடிக்கலையே ஆ. சொல்லிட்டு இது என்ன அற்பமானது சொல்லி சொல்றாங்க. ம். ஓகே. கையில கிடைச்சும் அத ருசிக்காம வின் அ- பண்ணாங்க. அ- ம். ஆமா. அதனால நீங்க என்னதுன்னா ஒவ்வொரு பாயிண்ட் நீங்க பைபிள் படிக்கும்போது அது டீட்டெயில்ல பார்க்கணும். ம், ம், ம். ஓகே, அதான் இந்த பைபிள் ஸ்டடி நம்ம பண்றது. அப்போ ஓகே, ஓகே. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஓகே, நித்திய ஜீவன் ஆ. வந்து பாத்தீங்கன்னா அது மனிதர்களுக்கு, பூமியில இருக்கிற மனிதர்களா இருக்கட்டும், வானத்துல இருக்கிற தூதர்களா இருக்கட்டும், அவங்க வந்து அந்த மாதிரி கனியை சாப்பிட்டு தான் என்ன பண்றாங்க, ஜீவனை தக்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி தரும். ஓகே, ஓகே. ஆனா பிதாவாகிய தேவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி மாதிரி கிடையாது. ம். ஓகே. ஏன்னா அவரு அவர் தானே வந்து கேட்கிறார். அவர் ம். ஜீவன் உள்ளவர், தண்ணீர் தான் ஜீவன் உள்ளவர் சொல்லிடுவாங்க. ஓகே. ம். இந்த வருஷம் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆ. சரி, இது எழுதிக்கோங்க வேணா. ஓ. இருக்கு. இப்போ அதனால நீங்க எழுதுங்க, நான் சொல்றேன். அதனால என்னதுன்னா ஆதாம் ஏவாள் வந்து துரத்தி விட்ட பிறகு அவங்க சாப்பிட்டா உயிரோட இருப்பாங்க சொல்றதுதான் கிடையாது. ஏற்கனவே சாப்பிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாங்க. ஓகே, ஓகே. ஓகே, அதான் ரெஸ்ட் போயிட்டு ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே. ஸோ ஆ. நம்ம இதோட முடிக்கலாம் இன்னைக்கு. ஓகே, ஆ. நம்ம நாளைக்கு வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பா பண்ணலாம். அடுத்த இதுலயே ஓகே. இருக்கு, நம்ம கண்டிப்பா பண்ணலாம். சரி. ஆ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ரெண்டு விஷயம். ஒன்னு அதுனா படைப்பின் நாட்கள் சொல்றதுல வந்து ஆமா. பாத்தீங்கன்னா படைப்பு சொல்றது வந்து தேவன் வந்து மூணு விஷயத்தை தான் படைக்கிறாரு. நம்ம மிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒழுங்குபடுத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். அந்த காரியங்கள் தான் நம்ம பார்த்தது. மற்றபடி மிச்சதெல்லாம் பிறப்பிக்க கடவுள்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. ஆமா. இந்த மிருக ஜீவன்கள் அதெல்லாம் தண்ணியில இருக்கிறது, அப்புறம் பூமி, மரங்கள் எல்லாமே பிறப்பிக்க கடவுள் சொல்லி கடவுள். ஓகே. ஐயா சொல்ற வார்த்தை யூஸ் பண்றோம் சொல்லி.
சோ அதே மாதிரி 2வது விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆதாம், ஏவாள் தப்பு செஞ்சது 7ஆம் நாள் தான். அது எப்ப தப்பு செஞ்சாலும் சொல்லி தெரியாது நம்ம 7ஆம் நாள்ல. இப்ப நம்ம இருக்கிறதும் 7ஆம் நாள்ல தான் இருக்கோம் சொல்லிப்பாங்க. ஓகே. அதுதான் நம்ம வந்து ஆணித்தரமா பார்த்தோம். இன்று. ஓகே. அதனால அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா, யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஆனா தெளிவா எடுக்கணும். இல்லைன்னா குழம்பிடுவாங்க. ஓகே. நீங்க கிளாஸ் எடுத்தாலும். ஆனா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் புத்தி சொல்லுங்க. இதுக்கு அர்த்தம் என்னது? ஓகே. சொல்லி கேட்டாங்கனாலே சொல்றது கஷ்டம். ஓகே. அப்ப அந்த அந்த இன்று என்னது? இன்னைக்கு 7ஆம் நாள் ஓய்வு நாள். ஓகே. இன்று எனப்படணும் நம்மளுடைய நாட்கள் 24 மணி நேரம். பாருங்க. அதுக்குள்ளதான் நாள்தோறும் இருக்கு. அதுக்குள்ளதான் புத்தி இருக்கு சொல்றாங்க சொல்றேன். ஸோ இதான் பார்த்தோம். அதே நேரத்துல லைட்டா நம்ம என்ன பண்ணோம்னா, மன்னாவை பத்தி பார்த்தோம். மன்னாவும் ஜீவசக்தி அதெல்லாம் சாப்பிட்டாதான் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. கன்வெர்ஸ் சாப்பிடணும். அது வெளிப்படுத்தலே நம்ம பார்க்கறதுனாங்கன்னா 12 மாதங்களுக்கு அது கனி கொடுத்துட்டே இருக்கும். 12 மரங்கள். அது சாப்பிட்டாதான் என்ன அது சாப்பிடுறது என்ன பண்றாங்க? மக்கள் என்ன பண்றாங்க? வராங்க. வருஷம். ஓகே. வந்து சாப்பிடுறாங்க. சொல்லி வரும். சாப்பிடாதவங்களுக்கு என்ன வரும்? நோய் வரும். உயிர். பாதை வரும். ஓகே. அதான் சகரியா 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கறோம். ஓகே. அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம லேட்டர் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கணும். சரி. ஓகே. நீங்களே ப்ரே பண்ணிடுங்கப்பா. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்த வேத வெளிச்சத்துக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து புரிய வைப்பதற்கு, அது புரிஞ்சு கொண்டு, குறிப்பாக நாங்கள் பேசிக்கொண்டது போல நீங்கள் உருவாக்குனது படைக்கப்பட்டது எவைன்னு சொல்லி புரிஞ்சு, அந்த நாட்கணக்கில் அது மனுஷனுடைய கணக்கின்படி அல்ல ஆண்டவரே, நீங்கள் தீர்மானித்துக்கிறது தான். அந்த நாள், அந்த 7ஆம் நாளில் இன்றும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே எங்களையும் நீங்கள் அடக்கி வச்சிருக்கீங்க. அதிலிருந்தும் நாங்கள் குறிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தை வருவதற்காகவும் காத்துட்டு இருக்கிறோம் தகப்பனே. அதில் இனியும் எங்களை பங்குள்ளவர்களாக நீங்கள் ஆட்சிமுடியாக ஜெபிக்கிறோம். ஜீவ விருட்சத்தை பற்றி ஆண்டவரே அதை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இது போல அநேக வேதத்தில் உள்ள வெளிச்சங்களை உண்மைகளை நாங்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா, எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து அநேக ஆவிக்குரிய காரியங்களை வெளிச்சங்களை பெற்றுக்கொண்டு என்னை போன்ற அனைவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நீங்கள் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகேப்பா. ஓகேண்ணே. தேங்க்யூண்ணே. ஓகே.